பெண்கள்லாம் தனியாக தொழில் செய்யணும். அதாவது இந்த ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழில் செய்கிறாங்களே, இதெல்லாம் பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போகாமல் இருக்கிறதே இதான் காரணம். ஒரு படித்த பெண்கள் கூட இன்றைக்கி வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல பாலியல் உறவு தொந்தரவுகள் நிறைய இருக்குது. முன்னாடிலாம் இன்றைக்கி கண்டிப்பாக படிக்க அனுப்பணும்னு கட்டாய சட்டம் போட்டனால தான் இன்றைக்கி பெண் குழந்தைகள் படிக்க போகிறாங்க. படிப்பு ரொம்ப முக்கியங்கிறத பெற்றோர்கள் உணர்ந்திருக்காங்க. அப்படி உணர்ந்த அளவுக்கு படிப்பு முக்கியங்கன்னு உணர்ந்த அளவு பெண் குழந்தைகளுக்கு படிப்பு முக்கியம்னு உணர்ந்த அளவுக்கு வேலை என்பது முக்கியம் என்பது உணராமல் இருக்காங்க. இப்போ வேலைக்கு போகாமல் இருக்க காரணமே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க பாருங்கள். ஏன்னா ஏகப்பட்ட பாலியல் உறவு சீண்டல்கள் எங்கே நடக்குது அப்படின்னா, இந்த 12ஆம் வகுப்புக்கு கீழே இருக்குது பாருங்கள், இவங்க வேலை செய்கிற இடத்துல தான் பாலியல் உறவு தொந்தரவுகள் நிறைய நடக்குது. ஒரு பட்டப்படிப்பு படித்த பெண்கள் அவங்க வேலை செய்கிற இடம் கொஞ்சம் நாகரிகமாக இருக்கும். அங்கே பழகுற ஆண்கள் கொஞ்சம் நாகரிகமாக பழகுவாங்க. படித்த ஆண்கள் வேலை செய்கிற இடம், படித்த பெண்கள் வேலை செய்கிற இடம், இங்கெல்லாம் கொஞ்சம் நாகரிகமாக உறவுமுறைகள் இருக்கும். ஆனால் ஒரு 12ஆம் வகுப்புக்கு கீழே 10ஆம் வகுப்புக்கு கீழே சில ஃபேக்ட்ரிகள், தோல் தொழிற்சாலை, அப்புறம் சாக்லேட் தொழிற்சாலை, இந்த மாதிரி சில துணி ஆடை தொழிற்சாலை, தையல் தொழிற்சாலை, இது மாதிரிலாம் இருக்குல்ல. 10ஆம் வகுப்புக்கு கீழே 12ஆம் வகுப்புக்கு கீழே வேலை பார்க்குற ஆண்கள் பெண்கள் சேர்ந்து வேலை பார்க்குற நைட் ஷிஃப்ட்டு, டே அண்ட் ஷிஃப்ட்டு, இங்கெல்லாம் ஏகப்பட்ட பாலியல் தொந்தரவுகள். இதில் வேறு வழி இல்லை, குடும்ப பொருளாதாரம் மோசமாக இருக்குது, அப்போ வேலை செஞ்ச வேண்டிய கட்டாயம் இருக்குது, போய் தான் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. ஒருவேளை புருஷன் நிறைய சம்பாதிச்சான்னா அப்பாடா நிம்மதி வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க. அப்போ பெண்கள் அனைவரும் வேலைக்கு போகணும்ப்பா. அது நம்ம சொல்லாமலே எப்படி பண்ணணும் அப்படின்னா, பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும். இப்போ கல்வி நிலையங்களில் பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக பிரிச்சுருங்க. ஆண் குழந்தைகளுக்கு ஆண் ஆசிரியர்கள் கற்பிக்க வேண்டும், பெண் குழந்தைகளுக்கு பெண் ஆசிரியர்கள் கற்பிக்க வேண்டும். இன்றைக்கி பெற்றோர்கள் பயந்துக்கிட்டே தான் பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. நம்ம பிள்ளைகள் அங்கே கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே தான் பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. காதல் கீதல்னு கெட்டு போயிடக்கூடாது, கண்ட வார்த்தைகளை பேசி கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை தனித்தனியாக கல்வி கற்பிக்க அனுப்பும்போது இப்போ ஆசிரியர்களை பார்த்தா கூட பயப்படுறாங்க. ஆண் ஆசிரியர்களால் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுகிற பாலியல் இடையூறுகள், பாலியல் வன்முறைகள், பாலியல் சீண்டல்கள். அப்போ அதுக்கும் நம்ம ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வச்சிடலாம். பெண் குழந்தைகளுக்கு பெண் ஆசிரியர்கள் தான் கற்பிக்க வேண்டும், ஆண் குழந்தைகளுக்கு ஆண் ஆசிரியர்கள் தான் கற்பிக்க வேண்டும். அப்போ கூட சில ஆண் ஆசிரியர்கள் ஆண் குழந்தைகளை பயன்படுத்துவாங்களே, அதுபோல பெண் ஆசிரியர்கள் பெண் குழந்தைகளோட ஓரணி சேர்க்கைக்கு பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கே. பெண் குழந்தை அப்போ ஒருத்தர் தொடக்கூடாது. பள்ளிகளில் தொழில் செய்கிற இடத்துல ஒருத்தர் தொடக்கூடாது. ஒரு தொழிலும் கல்வியும் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக பிரிச்சிடணும். ஒரு வேலையை கூட எப்படி இருக்கணும், ஆண்கள் தனியாக வேலை செய்ய வேண்டும், பெண்கள் தனியாக வேலை செய்யணும். அப்படின்னா ஆண்களின் உதவி தேவைப்படாத ஒரு தொழில்களை பெண்கள் மட்டுமே செய்ய வேண்டும். எந்த தொழிலெல்லாம் ஆண்களுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை அந்த தொழில்களை மட்டும்தான் பெண்கள் செய்ய வேண்டும். இந்த தொழிலில் ஆண்களோட உதவி இல்லாமல் பெண்களால் அந்த தொழிலை செய்ய முடியாது அப்படின்னா அந்த தொழிலை பெண்கள் செய்யக்கூடாது. எந்த தொழிலில் எல்லாம் இப்போ ஒரு மருத்துவமனை இருக்குது அப்படின்னா, இப்போ மருத்துவமனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி ரிஸ்க்கான ஆப்ரேஷன், இதில் ஒரு ஆணோடைய உதவி ஒரு பெண்ணுக்கு தேவைன்னா அப்போ அந்த மாதிரியான மருத்துவமனைகளை தனியாக பிரிச்சுருங்க. வெறும் ஊசி மருந்து அடிப்படை மருத்துவ சேவை இது மட்டும் தான் கொடுக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு பெண்கள் மருத்துவமனை, ஆண்களுக்கு ஆண் மருத்துவமனை. சில ரிஸ்க்கான ஆப்ரேஷனில் ஆண்களின் உதவி தேவைப்படும். ரிஸ்க்கான ஆப்ரேஷன், இதய ஆப்ரேஷன், அப்போ ஆண்களின் பெண்கள் 2 பேர் ஒரு ஆண்களுக்கு கூட பெண்களின் உதவி தேவைப்படும். அப்போ அந்த மாதிரியான ஆப்ரேஷனுக்கு தனி மருத்துவமனை, அது தனியாக செயல்பட வேண்டும். இந்த அடிப்படை மருத்துவ கட்டமைப்புகள், அடிப்படை ஊசி போடுறது, மருந்து கொடுக்கறது, இந்த மாதிரி அடிப்படை மருத்துவம் தேவைப்படுகிற ஒரு மருத்துவமனை, அதில் ஆண்கள் தனியாக பெண்கள், இதில் எங்களுக்கு ஆண்களோட உதவி தேவையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனியாக பிரித்து வேலை அனுப்பி, அதுபோல் பெண்களுக்கு தனியாக மருத்துவமனை. இந்த மாதிரி எங்கெல்லாம் இப்போ ஆண்களின் உதவி தேவையில்லையோ அங்கெல்லாம் பெண்களை தனியாக வேலை செய்ய அனுமதிக்க வேண்டும். இப்போ ஒரு லாரி இருக்குது, இங்கே லாரி ஓட்டுறது பெண்கள் ஓட்ட முடியுமா? இல்லை, ஓட்ட முடியலன்னா அந்த தொழிலை செய்ய வேண்டாம், ஒன்றும் கட்டாயம் கிடையாது. லாரி ஓட்டுற பெண்கள் எல்லாத்தையும் செய்ய முடியுமா? ஆண்கள் செய்கிறது எல்லாத்தையும் செய்ய முடியுமானா செய்ய முடியாதுன்னா விட்டுருங்க. உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க, பெண்களுக்காக செய்யுங்க. ஒரு ஜவுளி கடை இருக்குது, அங்கே பெண்களுக்கான உடைகளை மட்டும் பெண்கள் தான் அங்கே வேலை பார்க்கணும். அது மாதிரி ஆண்களுக்கான ஆடைகளை ஆண்கள் விற்பனை செய்ய வேண்டும். பெண்களின் உதவி எங்களுக்கு தேவையில்லை. பெண்களின் உதவி தொழிலில் ஆண்களுக்கு தேவையில்லை, பெண்களுக்கு தான் ஆண்களின் உதவி தேவை. அப்படிங்கும்போது பெண்கள் ஆண்களின் உதவி தேவைப்படாமல் அதை ஜவுளி கடையை பெண்களுக்காக பெண்களை விற்பனை செய்ய வேண்டும். அங்கே ஆண்களே இருக்கக்கூடாது. அப்போ தொழிலில் இந்த பாலியல் உறவுகளுக்கு அது வேறு தொழில் செய்கிற இடத்துலையும் ஒருத்தர் தொடக்கூடாது. ஒருத்தர் வாடா போடான்லாம் பேசக்கூடாது, வா போன்னு பேசக்கூடாது. அண்ணன் தம்பி இது மாதிரிலாம் உறவு முறைக்கே தொழில் செய்கிற இடத்துலையும் இடம் இல்லை, படிக்கிற இடத்துலையும் இடம் இல்லை. ஏன்னா படித்து முடித்து நாளைக்கு தொழில் தான் செய்ய போகிறீங்க. அப்போ படிப்புங்கிறதே ஒரு ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி நிலையம்தான். அப்படி இருக்கும்போது படிக்கிற இடத்துலையும் உறவுக்கு இடம் கிடையாது. அண்ணன் தம்பி வாடா ஃப்ரெண்ட்ஷிப்பு இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. காதலுக்கு இடமே இல்லை. ஆணும் பெண்ணையும் தனித்தனியாக படிக்க வச்சிடணும், தனித்தனியாக வேலை செய்ய வச்சிடணும். அப்போ எல்லோரும் அதுக்கப்புறம் பெண்கள் யாரும் வேலைக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ என்ன, நீ எதுக்கு வேலை, இப்போ ஒரு பெண் பெண்கள்லாம் தனியாக வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த ஃபேக்ட்ரி இங்கே பெண்கள் மட்டும் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, நீ ஏமா பெண்கள்லாம் வீட்டில் இருக்கீங்க, இதுக்கப்புறமும் எதுக்கு வீட்டில் இருக்கீங்க?
இல்லை வேலைக்கு போனால் அங்கே ஆம்பளைங்க தொந்தரவு, அதான் இப்போ இல்லையே, தனியாக தானே வேலை பார்க்குறாங்க, சுதந்திரமாக வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது யாரும் வீட்டிலே இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போய் தான் ஆகணும். நம்ம சொல்லாமலே, அதாவது அரசாங்கம் சட்டமே போட வேண்டாம், வேறு வழியே இல்லை, அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். எதுக்கு இப்போ தேவையில்லாமல் எதுக்கு வீட்டில் இருக்க, இது காரணம் காட்டி தான் நிறைய வேலைக்கு போகிறதில்ல. இதை காரணம் காட்டி தான் இந்த மாதிரி ஆண் பெண் உறவு காதல் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற காரணம் காட்டி தான் கடந்த காலத்தில் பள்ளிக்கே அனுப்பாமல் இருந்தாங்க பெண் பிள்ளைகளை. அதன் பிறகு இப்போ வந்து எல்லாத்தையும் தாண்டி கல்வி என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இன்றைக்கி கல்விக்கு இப்போ படிக்க எல்லாரையும் அனுப்புகிறாங்க. ஆனால் தொழில் செய்கிறதுல வந்து பெரும்பாலானவர்கள் வேலைக்கு போகிறதில்ல. ஏன்னா குடும்ப அமைதி கெடுவு அப்படி இப்படின்னு நிறைய. அதே மாதிரி வந்து பெண்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, வீட்டு வேலைகளை யார் செய்வது அப்படிங்கிற ஒரு சமைப்பது யார், அது அந்த பிரச்சனை இருக்குல்ல. அதுக்கு முதல்ல அவரவர் வேலைகளை அவரவரே செய்யணும், அது ஒரு தீர்வு. அப்புறம் வந்து வேலை செய்கிற இடத்தில் உங்களுக்கு காலை உணவு மதிய உணவு கொடுக்கணும். வேலை செய்கிற இடத்துல உனக்கு பசிச்சா அவங்க தான் சாப்பாடு கொடுக்கணும். உனக்கு வேலை செய்கிற இடத்தில் தேவையான உணவை வேலை செய்கிற இடம் தான் கொடுக்கணும், வீட்டிலேயே கட்டிட்டு போகக்கூடாது. அப்போ சமைக்கிற வேலை இல்லை. வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஆண்களுக்கு சமைக்கிற வேலை வீட்டில் இல்லை. அது மாதிரி படிக்க போகிற பிள்ளைகளுக்கு சமையல் சாப்பாடு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவங்களே காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு கொடுத்துடணும், அப்புறம் இடைவேளை எல்லாமே கொடுத்துடணும். அப்படி இருக்கும்போது வீட்டில் சமையல் பொறுப்பு இப்போ வீட்டில் இருக்க இப்போ பெண்கள் இருக்குமா, நீ சும்மா வீட்டில் இருக்கிற சாப்பிட்றது படிக்கிற இடத்துல சாப்பாடு அவங்களே கொடுத்துட்றாங்க, நீ ஒன்றும் சாப்பாடு கட்டி கொடுக்க தேவையில்ல. வீட்டுக்காரன் வேலைக்கு போகிறான் அப்படின்னா அவனுக்கு வேலை செய்கிற இடத்துல சாப்பாடு கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வீட்டில் வெட்டியாக உட்காந்துருக்க, வேலைக்கு போகிறத தவிர அவனுக்கு வேறு வழியே இல்லை. இனிமேல் எந்த காரணமும் சொல்ல முடியாது. அப்போது இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தை நம்ம ஏற்படுத்திடலாம். எதுக்காக இந்த டாபிக் ஆரம்பித்தேன் அப்படின்ட்டா, அது அற்புதமான டாபிக் ஆச்சு. இவ்வாறு ஆண்களின் உதவி தேவைப்படாத வேலைகளை பெண்கள் செய்ய வேண்டும். கஷ்டமான வேலைகளை அப்போ வந்து ஆண்களின் உதவி தேவை அப்படின்னா அந்த வேலைகளை நீங்கள் பெண்கள் செய்யாதீங்க. ஒரு இராணுவம் இருக்குது, அதில் ஆண்களின் உதவி கண்டிப்பாக தேவை அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் வந்து அந்த வேலையிலையும் ஆண்களின் உதவி தேவைப்படாத பிரச்சனைகளை மட்டும் பெண்கள் செய்ய வேண்டும். ஒரு இராணுவமோ போலீஸில் கூட ஆண்களின் உதவி தேவைப்படாத பிரச்சனைகளை மட்டும்தான் பெண்கள் பார்க்கணும். ஒரு குடும்ப சண்டைகள் அதில் கூட பார்த்திங்கன்னா ஆண்களின் உதவி தேவைப்படாத எளிமையான பிரச்சனைகளை பெண்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதில் பெண் சம்மந்தப்பட்ட எளிதான பிரச்சனைகளை பெண் போலீஸார் பார்க்க வேண்டும். பெண் போலீஸுக்குன்னு தனி இது. அது மாதிரி இப்போ ஆண்களின் உதவி தேவைப்படுகிற கடினமான பிரச்சனைகள் அது ஆண் காவல் நிலையத்துக்கு அனுப்பிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு உணவகமாக பெண்களுக்குன்னு தனி உணவகம், அங்கே பெண்கள் தான் போய் சாப்பிடணும், ஆண்கள் போய் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி ஆண்களுக்குன்னு தனி, இப்போ குடும்பத்தோடு போய் சாப்பிடணும் அப்படின்னா நீ இப்போ இல்லை, சமூகம் சில கட்டமைப்புகள் அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தில் உள்ள ஆண்கள் தனியாக போய் ஆண்கள் உணவகத்தில் சாப்பிடுங்க, பெண்கள் தனியாக போய் பெண்கள் உணவகத்தில் போய் சாப்பிடுங்க. பெண்கள் தான் உங்களுக்கு உணவு பரிமாறுவாங்க, உணவு சமைச்சு பரிமாறுவாங்க. ஆண்களுக்கு ஆண் உணவு அதனால ஒரு தேட்டர்னா கூட ஆண்களுக்கு தனி தேட்டர், பெண்களுக்கு தனி தேட்டர். இந்த மாதிரி ஏன்னா சமூக கட்டமைப்பு ஒன்றா உட்காந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோமே அப்படின்னா அவரோட கணவன் மனைவியாக வர்றவங்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலாமா, இல்லை அது நம்ம யோசித்து அதுக்கு ஒரு முடிவு. இல்லை திரையரங்கம்னா ஆண்களும் பெண்களும் போய் பாருங்கள் அப்படின்னு சேர்ந்து பார்ப்பதற்கான, ஏன்னா அது பொழுதுபோக்கு சம்மந்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அதை நடத்துகிறவர்கள் யாராக இருக்காங்க, அது ஒரு தொழில். நடத்துகிறவர்களுக்கு அந்த திரையரங்கத்தை நடத்துகிறவர்கள் தொழிலாளர்களாக இருக்கிறாங்க அவங்க. அப்போ அதை ஒரு தொழிலாகத்தான் பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும்போது திரையரங்கம் கூட இப்போ திரையரங்கம்னு நம்ம சொன்னோம். திரையரங்கத்தில் பார்த்திங்கன்னா திரையரங்கத்தில் வேலை செய்கிறவங்க, திரைப்படத்தில் நடிக்கிறவங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தொழில். அப்போ ஒரு பொழுதுபோக்கு வரும்போது அப்போ என்ன பண்ணணும், ஆண்கள் தனியாக திரையரங்கம், பெண்கள் தனியாக திரையரங்கம் வைக்கணும். பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக திரையரங்கம். திரையரங்க தொழிலாளர் கூட ஆண் தொழிலாளர்கள் வந்து ஆண் திரையரங்கத்தை நிர்வகிக்க வேண்டும், பெண் தொழிலாளர்கள் பெண் திரையரங்கத்தை நிர்வகிக்க வேண்டும். இல்லை நாங்கள் குடும்பமாக ஒன்றா உட்காந்து தான் நாங்கள் திரைப்படத்தை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கலாம், ஆனால் இதை நிர்வகிப்பவர்கள், திரைப்படத்தில் நடிக்கிறவங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தொழில், அது ஒரு தொழில் தான். அதுபோல் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும், இந்த விதிமுறைகளை கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்புறம் இதில் வந்து குடும்பத்தோடு உட்காந்து படம் பார்க்கணும், நீ படத்தை தானே பார்க்க போகிற, குடும்பத்தோடு உட்காந்து தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பெண் வந்து தனது தோழிகளோடு உட்காந்து படம் பார்க்கலாம். அதுமாதிரி ஆண் வந்து தனது நண்பர்களோட, அப்பாவோட, தாத்தாவோட போய் தனித்தனியாக ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக படம் பார்க்கணும். இந்த மாதிரி ஏன்னா இதில் வந்து நாங்கள் குடும்பத்தோடு படம் பார்க்கணும் அப்படிம்பிங்க. அப்போ வந்து ஆணும் பெண்ணும் பொதுவாக திரையரங்கத்தை நம்ம உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் குடும்பத்தோடு நாங்கள் ஜவுளி கடைக்கு போகணும், குடும்பத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டல் கூட ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக தொழில் என்பது ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக செயல்பட வேண்டும். அது மாதிரி ஆண்கள் ஒருத்தர் தொழில் செய்கிற இடத்துல ஆண்கள் தனியாக ஆண்கள் தொடக்கூடாது, ஒருத்தர் தொடக்கூடாது. அதுபோல் பெண்கள் ஒருத்தர் தொடக்கூடாது. தொழிலில் வந்து அது மாதிரி படிக்கிற இடத்துல கல்லூரியில் ஒருத்தர் தொடக்கூடாது. வாங்க போங்கன்னு பேசணும், வாடா போடா. ஏன்னா தொழில் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல அன்பு பாசத்துக்கு இடம் கிடையாது, உறவுகளுக்கு இடம் கிடையாது. அதனால தான் நம்ம ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக தொழில் செய்யணும் அப்படின்றது. தொழிலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் போட்டி கிடையாது. ஆண்களுக்குள்ளே தான் போட்டி போடணும், பெண்களுக்குள்ளே தான் போட்டி போடணும். தொழிலில் ஆணும் பெண்ணும் போட்டி போட்டால் அது வந்து தவறான அணுகுமுறை. இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இருக்கும்போது பெண்கள் அனைவரும் வேலை செய்வதற்கு கண்டிப்பாக
போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு தொழில் பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படுகிறது. தொழிலில் எந்தவித ஏன்னா தொடவே கூடாது. ஒரு தொழில் செய்கிற இடத்துல ஒருத்தர் இன்னொருத்தர் தொடக்கூடாது, வாடா போடான்னு பேசக்கூடாது, வாங்க போங்கன்னு மரியாதையாக பேசணும். அதுபோல் பகிர்ந்து உண்றதை கூட ரொம்ப குறைச்சிக்கணும். பகிர்ந்து உண்பது ஏன்னா அங்கேயே எல்லா உணவும் கொடுக்கணும். தொழில் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல உங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் அவங்களே தரும்போது நீ பகிர்ந்து உண்பதற்கு அங்கே இடமே கிடையாது. பகிர்ந்து உண்டால் உறவுகள் ஏற்படும். உங்கள்கிட்ட யார்கிட்ட நீங்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றீங்களோ அதில் ஏதாவது தின்பண்டம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உறவுகள் ஏற்படும், பாசம் ஏற்படும் அங்கே. அதனால் வந்து பகிர்ந்து உண்ணக்கூடாது. தொழில் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல பகிர்ந்து உண்ணக்கூடாது. உறவுகள் ஏற்பட அனுமதிக்கக்கூடாது. உறவுகள் ஏற்பட்டுச்சுன்னா போட்டி மனப்பான்மை பெறும். போட்டி போட்டணும். தொழிலில் போட்டி போடுறதுக்கு அந்த மனசு வராது. விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு தொழில் செய்கிற இடத்தில் நமக்கு தேவை. அப்போ தான் வந்து பெண்கள் அனைவரும் வேலை செய்வார்கள். அப்போ இன்னும் பொருளாதாரம் அதிகரிக்கும். ஆண்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கும் சேர்த்து உழைக்க வேண்டியது இருக்குது. ஆண்கள் மீது சுமைகள் இருக்கிறது. பெண்கள் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஏனென்றால் வேலைக்கு செல்வது பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லை. அதனால் பெண்கள் வீட்டிலே இருக்காங்க. அதனால் சண்டைகள் ஏற்படும். ஆண்களுக்கு பாரம், குடும்ப பாரம் எல்லாம் பொருளாதாரம் அவன் தலையில் சுமத்தப்படுகிறது. பெண்களுக்கு வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறனால அந்த கஷ்டம் தெரியாமல் ஆண்களை சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்கு போனால் தான் பெண்களுக்கு வேலைன்னா எவ்வளோ கஷ்டமானது. அப்போ தான் ஆண்களை புரிஞ்சுக்குவாங்க. அப்போ தான் ஒரு குடும்பம் அமைதியாக இருக்கும். இந்த மாதிரி ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுன்னா, இப்போ பெண்கள் மீது சந்தேகம் வரும். அதுபோல் ஆண்கள் மீது பெண்களுக்கு சந்தேகம் வரும். வேலைக்கு போகிற புருஷன் அங்கே யாராவது சைட் அடிக்கிறானா அந்த மாதிரி, அல்லது வேலைக்கு போகிற நம்ம பொண்டாட்டி வந்து எங்கே யாராவது சைட் அடிக்கிறாளா இல்லை என்ன இது அப்படின்னு ஒரே சந்தேகம் தான் வரும். குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போயிடும். அதனால் வந்து அந்த தொழில்னாலே பாதுகாப்பான இடம், சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது, சந்தேகத்துக்கு அங்கே இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். ஒரு தொழில்னால் அது ஒரு பிரம்மச்சரியம். தொழில் செய்கிற இடத்துல பிரம்மச்சாரிகளாக இருக்க வேண்டும். துறவு மனப்பான்மை இருக்க வேண்டும். உறவு மனப்பான்மை அங்கே இருக்கவே கூடாது. உறவுகளுக்கு அங்கே இடமே இருக்கக்கூடாது. பகிர்ந்து உண்ணக்கூடாது, வாடா போடான்னு பேசக்கூடாது, வா போன்னு பேசக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் பேசணும். ஒருத்தர் தொடக்கூடாது. தொழில் செய்கிற இடத்துலையும் படிக்கிற இடத்துலையும் காதலிப்பதற்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. ஆணும் பெண்ணும் தனித்தனியாக வேலை செய்யும்போது காதலுக்கு அங்கே இடமில்லை. ஒருவருக்கொருவர் தொடக்கூடாது என்னும்பொழுது நட்புக்கும் அங்கே இடமில்லை. ஒருத்தர் தொடக்கூடாது, வாடா போடான்னு வா போன்னு கூப்பிடக்கூடாது, வாடா போடான்னு வாடி போடின்னு கூப்பிடக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, கீழே வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். அப்போ அங்கே உறவுக்கே இடம் இல்லை. வா போங்கிறது வந்து உரிமையோட உறவாக கூப்பிடுறது. வாங்க போங்கிறது வந்து ஒரு தள்ளி எட்ட நிற்கிறது, விடுபட்டு நிற்கிறது, ஒரு தொடர்பு மாதிரி. அங்கே உறவு ஏற்படாது. 2 பேருமே வாங்க போங்கன்னு சொல்லும்போது அங்கே உறவே ஏற்படாது. ஒருத்தர் வாங்கணும், ஒருத்தர் அது மாதிரி தான் உறவு. இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளோடு நம்ம தொழில் செய்ய வேண்டும். இதான் வந்து தொழில் ஒழுக்கம். தொழில் என்பது ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு இடம். துறவிகளாக நம்ம வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யும்போது நம்மக்கிட்ட ஒரு துறவி மனப்பான்மை இருக்கும். எல்லாத்தையும் திறந்து, உறவுகளை திறந்து, எல்லாத்தையும் திறந்து அந்த வேலையை நம்ம செய்யணும். தொழில் செய்வதற்கான கட்டுப்பாடு.